சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரெட்ரோ பட் நான் அந்த படம் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இதாவது ஓவராலாக இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கலவையான விமர்சனம், இந்த படம் வெற்றியா தோல்வியா இப்படிலாம் வந்து இந்த இதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கான ஒரு ஸ்கோப்பே இல்லை. என்ன காரணம்னா, இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்டே மிகப்பெரிய விலைக்கு போச்சு. 80 கோடி ரூபாய் இந்த படம் போயிருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். ப்ளஸ் வந்து ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் ஒன்று இருக்குது. ஓவர்சீஸ் மட்டுமே இந்த படம் வந்து 12லேருந்து 15 கோடி கலெக்ட். ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து 104 கோடி ரூபாய், 40 கோடி ரூபாய் அங்கே, ஒரு 80 கோடி ரூபாய் டிஜிட்டல், அப்புறம் வந்து ஹிந்தி டப்பிங் ரைட்டு, மியூசிக் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு எல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிருக்கு. கரெக்டாக இப்போ 80 கோடி மட்டும் தான் இந்த படத்தோட பட்ஜெட்னா, டிஜிட்டல் ரைட்ஸ்லேயே இந்த படத்தினுடைய காஸ்ட்டை கவர் பண்ணியாச்சு. அப்போ மீதி வரதெல்லாம் என்ன? ப்ராஃபிட் தான். அதுலேருந்து வந்த ப்ராஃபிட் தொகையிலேருந்து ஒரு 10 கோடியை வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. பல பேர் அறியாமையை பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னத்துக்கு இவ்வளோ வன்மத்தோடு பேசுகிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி வன்மம் உங்களுக்கு? ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணுறாருன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. தமிழகமே கொண்டாடணும், இந்தியாவே கொண்டாடணும். இந்த மாதிரி எங்கே நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னு அதை விட்டுட்டு தாக்குறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னமோ நான் சூர்யா சாருக்கு சொம்படிக்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட் அடிப்பானுங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜெகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரெட்ரோ, ஸோ எல்லாருமே அந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. பட் நான் அந்த படம் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. யாருக்கு இந்த கேள்விக்குறி இருக்கு அதை சொல்லுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குழுவினர்கள் வந்து சக்ஸஸ் மீட்லாம் வச்சாங்க. ஓகே, இருந்தாலும் கலவையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்றாங்க சார். சரி ஜெகா, ஒரு திரைப்படம் வெற்றியா தோல்வின்றது யாருக்கு தெரியும்? ஒரு தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். வெற்றி தோல்வி என்பது வணிக ரீதியில் வெற்றியா இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி மட்டுமா? ரெண்டு இருக்கு. ரெண்டுமே. பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து பல பேருடைய பார்வையில் எப்படின்னா, எவ்வளோ இந்த படம் வந்து வசூல் கலெக்ட் பண்ணி, அதாவது தியேட்டரில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதாவது திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்தவரையும் அப்படி இருக்கலாம், ஊடகங்களை பொறுத்தவரையும் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு திரைப்படத்தோட வெற்றி என்பது என்ன தெரியுமா? ஓவரால் வெற்றி. ஓவரால்னா வணிக ரீதியில் அந்த படம் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு, ஒரு திரைப்படம் வந்து எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு. ஒரு படத்துக்கு வந்து என்னென்ன மாதிரி என்ன வழிகளில் வந்து பணம் வரும்? சேட்டலைட்டில் வரும், டிஜிட்டலில் வரும், ஹிந்தி டப்பிங்கில் வரும், ஹிந்தின்னா நார்த் இந்தியா ஹிந்தி லாங்குவேஜஸ், ஓவர்சீஸில் வரும், மியூசிக் ரைட்ஸில் வரும், தியேட்டர்கள் ரைட்டில் வரும். தியேட்டர்கள் ரைட்டுனா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ப்ளஸ் நார்த் இந்தியா. இப்படி இத்தனை ரைட்ஸில் ஒரு திரைப்படத்துக்கு எப்படி ஒரு ரெவென்யூ வருதோ அதை பொறுத்து தான் ஒரு படம் வணிக ரீதியில் வெற்றியா இல்லையா என்று சொல்ல முடியும். ஓகே, ஒன்லி தியேட்டருக்குள்ள வந்து இவங்க எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் வரலன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு வந்து இல்லாத ஒரு நாலேஜை பற்றி தான் தெரியுது எனக்கு. இதாவது ஓவராலாக இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கலவையான விமர்சனம், இந்த படம் வெற்றியா தோல்வியா இப்படிலாம் வந்து இந்த இதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கான ஒரு ஸ்கோப்பே இல்லை. என்ன காரணம்னா, இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்டே மிகப்பெரிய விலைக்கு போச்சு. அதாவது வேரியஸ் எஸ்டிமேட்ஸ் இருக்குது, தயாரிப்பாளர் தான் சொல்லணும் ஆக்சுவல் நம்பர் என்ன சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 80 கோடி ரூபாய் இந்த படம் போயிருக்கும். அதாவது டிஜிட்டல் ரைட் மட்டும் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸில். ப்ளஸ் வந்து ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் ஒன்று இருக்குது. ஓவர்சீஸ் மட்டுமே இந்த படம் வந்து 12லேருந்து 15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் உங்களுக்கு தெரியும், கலெக்ஷன்ஸ் அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து 104 கோடி ரூபாய் அவங்க திரையரங்கில் கலெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு 40 கோடியாவது வேர்ல்டு வைட் ஷேர் கிடைக்கும் இந்த படத்துக்கு. இப்போது 40 கோடி ரூபாய் அங்கே, ஒரு 80 கோடி ரூபாய் டிஜிட்டல், அப்புறம் வந்து ஹிந்தி டப்பிங் ரைட்டு, மியூசிக் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு எல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பெரிய பட்ஜெட்டாக, பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இந்த படத்தோடைய பட்ஜெட் என்ன இருக்கலாம்? ஒரு 80 கோடி இருக்கலாம், மேக்ஸிமம் போனால் ஒரு 100 கோடி இருக்கலாம். கரெக்டாக இப்போ 80 கோடி மட்டும் தான் இந்த படத்தோட பட்ஜெட்னா, டிஜிட்டல் ரைட்ஸ்லேயே இந்த படத்தினுடைய காஸ்ட்டை கவர் பண்ணியாச்சு. அப்போ மீதி வரதெல்லாம் என்ன? ப்ராஃபிட் தான். தயாரிப்பாளருக்கு ப்ராஃபிட் தான். அதனால தான் இப்போ வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்ததுட்டு தான் சூர்யா சார் என்ன பண்ணியிருக்காரு, அதுலேருந்து வந்த ப்ராஃபிட் தொகையிலேருந்து ஒரு 10 கோடியை வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அவர் கொடுத்துருக்காரு. ப்ராஃபிட் இல்லாமல் அவர் கையை விட்டு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து 10 கோடி கொடுப்பாங்களா? ஒரு திரைப்படம் என்பது வணிக ரீதியில் வெற்றியை தான் பார்க்கணுமே தவிர, ஒரு படம் வந்து திரையரங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம எதிர்பார்த்த அளவு கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா, அப்போ எதிர்பார்த்த அளவு கலெக்ட் பண்ணலன்னா இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வன்மத்தில், ஏதோ ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தில், ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க பேசுகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு பொறுத்தவரையும் வந்து ரெட்ரோ வந்து வணிக ரீதியில், வணிக ரீதி அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஃபைனான்ஷியலி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. திரையரங்கில்
ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது எங்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் என்பது ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த விமர்சனத்துக்குள்ளே போகாமல் நம்ம வணிக ரீதியில் மட்டும் நீங்கள் கேட்டதுட்டு நான் சொல்கிறேன். வணிக ரீதியில் இந்த பேர் ஒரு மாபெரும் வெற்றி. அதனால தான் ஒரு 10 கோடியை கொண்டு போய் சூர்யா சார் அகரம் ஃபவுண்டேஷன் ஷிப் பண்ணுறாரு. இதுலேயே வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில ட்வீட்லாம் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவு அறியாமையை பார்க்கும்போது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா, அகரம் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு ட்ரஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் எப்படியாவது யூஸ் பண்ணலாம். ஒரு அசெட் வாங்கலாம், வேறு யாருக்காவது நீங்கள் வந்து கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஃபேமிலியில் ஒருத்தர் கொடுக்கலாம். ஆனால் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அதை திருப்பி எடுக்க முடியாது. அது அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண முடியும்? எந்த ட்ரஸ்ட் எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதோ, ஒரு எஜுகேஷனோ ஏதோ, அதுக்கு தான் அதை செலவு பண்ண முடியும். அப்போது அவர் கையிலேருந்து அவருடைய பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு 10 கோடியை கொண்டு போய் சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவர் கைவிட்டு அந்த பணம் போன மாதிரி தான். அது ஃபவுண்டேஷன் போன பிறகு ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் அதில் ஃபவுண்டேஷனில் இருக்காங்க, ட்ரஸ்ட்டில். நீங்கள் ஜஸ்ட் லைக் தான் அந்த பணத்தை வந்து அவர் திருப்பி எடுத்துக்க முடியாது. பல பேர் அறியாமையை பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னத்துக்கு இவ்வளோ வன்மத்தோடு பேசுகிறாங்க? கரெக்ட் சார். எதுக்கு இந்த மாதிரி வன்மம் உங்களுக்கு? ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணுறாருன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு எதிர்பாருங்க. அவங்க ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்களோ எதுவும் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாரு அவர் ட்ரஸ்ட் மூலமாக. ஓகே, அவருடைய சம்பளத்தை ட்ரஸ்ட்டில் கொண்டு போய் ட்ரஸ்ட்லேருந்து அவர் நிறைய செலவு பண்ணுறாரு. கரெக்டுங்களா? அதே மாதிரி சூர்யா சார் வந்து அவருக்கு வர பணத்தை வந்து ப்ராஃபிட்டை கொண்டு போய் அக்ரோ ஃபவுண்டேஷனில் வச்சுட்டு பல பேருக்கு உதவியாக இருக்கணும். பர்டிகுலராக எஜுகேஷனுக்கு, படிப்புக்காக பல விதங்களை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த படத்துலேருந்து வந்த ரெட்ரோ படத்துலேருந்து வந்த ப்ராஃபிட்டை நான் வந்து அக்ரோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண சொல்லும்போது தமிழகமே கொண்டாடணும், இந்தியாவே கொண்டாடணும். இந்த மாதிரி எங்கே நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னு அதை விட்டுட்டு வன்மத்தோட கமெண்ட் பண்ணுறதும், அதை விட முக்கியமாக இந்த படம் வணிக ரீதியில் வெற்றியா இல்லையான்றதை ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு சினிமாவை தெரியலையா அப்படின்னு தான் நான் சொல்வேன். சினிமா என்பது எல்லா ரைட்ஸும் சேர்ந்தது தான் ஒரு ரெவென்யூ. இப்போ இதெல்லாம் அறியாமையில் பேசுகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ வந்து சூர்யா சாரோட அடுத்த படம் தெலுங்கு படம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண வித்தின் நோ டைம், அதாவது ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளேயே அந்த படத்தினோட டிஜிட்டல் ரைட்ஸ் மிகப்பெரிய தொகைக்கு போகுது. ஓகே, அப்போ எவ்வளோ பெரிய சக்ஸஸ். அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறதோட தானே இப்போ டிஜிட்டல் கம்பெனிலாம் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்கணும் ரெடியாக இருக்காங்க. அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியலாம், வாய மூடிட்டு போங்க. இதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர் சார். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு அழகாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னு தான் சொன்னோம் சார். இப்போ நேற்று போனோம் சார் கமலா தேட்டருக்கு. போகும்போது ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஷோ. டிக்கெட் ஃபுல்லாக தான் இருக்குது. லேட்டாக போனால் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ரெட்ரோ படத்துக்கு படம் ரிலீஸாக கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு க்ரௌடாக வந்து போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் ஏன் சூர்யா சாரை வந்து ஒரு ஹேட்டிசம் வந்து பரப்புறாங்க சோஷியல் மீடியா? அது ஒரு குரூப்பு. அதாவது அரசியல் ரீதியாக வந்து அவர் இப்போது ஒரு படத்தில் வந்து ஜெய்பீம்ன்ற படத்தில் ஏதோ ஒன்று வந்துடுச்சா, அதை வந்து அவர் அப்பயே கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அது ஒரு டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து திருப்பி பேசுகிறதும், அப்புறம் எஜுகேஷன் பாலிசின்றதை பற்றி அவர் கமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் வன்மத்தை கக்கிறதும், அதுவும் சோஷியல் மீடியாவில் இவங்கெல்லாம் பேசும்போது பார்க்கும்போது எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஒரு மனிதருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கக்கூடாதா? அதுக்கு எதுக்கும் அவருடைய கலைக்கு சம்மந்தப்படுத்துறீங்க. ஒரு படம் என்பது ஒரு டைரக்டருடைய கிரியேஷன். அதில் நடிகர் என்பவர் நடிக்கிறாரு, அதோட அவருடைய வேலை முடிஞ்சிடுச்சு. அவரே உட்காந்து அதை டைரக்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி இது கருத்தெல்லாம் திணிக்கணும்னு அவரெல்லாம் சூர்யாஸ் எல்லாம் வரைய மாட்டார். அவர் வந்து ஒரு டைரக்டர் முழுமையாக நம்புகிற ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது இது கார்த்திக் சுப்புராஜ் படம். படத்திலே அப்படி தான் வருது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சூர்யா சார் வன்மத்தோடு தாக்குறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னமோ நான் சூர்யா சாருக்கு சொம்படிக்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட் அடிப்பானுங்க. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. நான் வந்து சூர்யா சார் மட்டும் இல்லை, அஜித் சாரும் சரி, விஜய் சார் இருந்தாலும் சரி, ரஜினி சார் இருந்தாலும், கமல் சார் இருந்தாலும், இந்த மாதிரி வன்மத்தோட யார் பேசினாலும் நான் எதிர்ப்பை தெரிவிப்பேன். அந்த மாதிரி தான் இதையும் தெரிவிக்கிறேன். இந்த படம் ஒரு கார்த்திக் சுப்புராஜ் படம். இந்த படத்துக்கான ஒரு பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் அவர் கார்த்திக் சுப்புராஜ் எப்படி நினைச்சாரோ அதை பண்ணியிருக்காரு. அதில் பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயம் ஏற்றுக்காமல் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன படமாக தோணுச்சுன்னா, ஒரு என்டர்டெய்னிங்கான சூர்யா சாருடைய நடிப்புக்காக எல்லாருமே பேசுகிற ஒரே விஷயம் என்னன்னா, சூர்யா சார் என்ற மாபெரும் நடிகனை மீண்டும் ஒரு முறை நம்ம தெரியல பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. பல எமோஷன்ஸை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. கடைசி வரையும் சிரிக்காமையே முகத்தை வச்சுக்கிறதும், கடைசியில் சிரிக்கிறதும், அந்த எல்லா எமோஷனுமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூர்யா சார் காமிச்சிருக்காரு. அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம கொண்டாடணும். சூர்யா சார் வரும்போது இதை மட்டும் பார்த்துட்டு ஓகே சூப்பராக சூர்யா சார் பண்ணியிருக்காரு. இப்போ கார்த்திக் சுப்புராஜ் எப்படி பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அதை மட்டும் சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு வன்மத்தோட சூர்யா சார் மட்டும் டார்கெட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க போல இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது கடந்து போயிட்டே இருக்கணும்.
ஏதோ ஒரு படத்தில் ஒரு இயக்குனர் சொன்னதை வந்து சூர்யா சார் மேலே டார்கெட் பண்ணி பேசுறதெல்லாம் என்னால் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு தனி மனிதனாக அவர் பேரில் இருக்கிற அந்த அபிப்பிராயத்தில் பர்டிகுலராக ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலில் ஒரு பில்டிங்கை கட்டி அதுக்காக இப்போது இன்னும் ஃபர்தராக பல விஷயங்கள் பண்ணணும், ஒரு 10 crore டொனேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மனிதராக அவரை பார்க்குறேன். அதாவது இந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச வரையும் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிற சூர்யா சாரை நம்மலாம் கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு மனிதனை நான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார். எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி இப்போது கேப்டன் சார் அப்படி தான் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது லேட்டராக தான் வந்து ரியலைஸ் பண்ணி ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ சூர்யா சார் நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சமூகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ அவர் இப்போ கொண்டாடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு தான். ஸோ அது அவர் கடந்து போயிட்டே இருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த சமுதாயம் எப்பவுமே அப்படி தான். அதாவது ஒரு மனிதன் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கொண்டாடணும். அது சூர்யா சார் இருந்தாலும் சரி, லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் சரி. நான் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இந்த டைமில் சொல்லணும், ஒரு ட்வீட்டில் ஒன்று வருது, ஒரு லேடி வந்து ஒரு குடுவியில் வச்சு பணத்தை வந்து புதைச்சிட்டாங்களாம். அந்த பணம் வந்து செல்லரிச்சு போச்சு அப்படின்னு ட்வீட்டில் வந்த உடனே அவருக்கு யாரோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உடனே அந்த லேடியை வந்து அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு வரவழைச்சு அந்த 1 லட்ச ரூபாய் அது கையில் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். எத்தனை பேருக்கு அது வந்து அந்த லேடி அந்த பெண் வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிறுக சிறுக சேமித்து ஒரு 1 லட்ச ரூபாவை ஒரு குடுவியில் போட்டு மண்ணில் புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த மண்ணில் செல்லரிச்சு போச்சும்போது மனசு வந்து உடனே கால் பண்ணி அவங்க 1 லட்ச ரூபா கொடுக்குறாருல, இதெல்லாம் கொண்டாடணும். ஓகே, வசதி இருந்தும் பல பேர் எதுவுமே பண்ணுறதில்ல. சூர்யா சாரும் லாரன்ஸ் மாஸ்டரும் சம்பாதிக்கிறதுல ஒரு தொகையை வந்து கண்டினியூஸாக டொனேஷன் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நல்லதுக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள நம்ம வாழ்த்தணும், எப்போவுமே வணங்கணும், அவங்கள கொண்டாடணும். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே. சூப்பர் சார். அண்டு அவரோட இந்த தெலுங்கு மார்க்கெட் எப்படி சார் போயிட்டுருக்கு? எல்லாமே இப்போ நான் சொன்னல, ஒரு தெலுங்கு படம், அதாவது ஒரு தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு படம் கிடையாது, ஒரு தெலுங்கு டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க தமிழ் அண்ட் தெலுங்குல. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தனுஷ் அவர்கள் படம் பார்க்க போகிறோம், குபேரா, ஜூன் 20 வருது. அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து மிகப்பெரிய லெவலில் டிஜிட்டல் ரைட்ஸ் போகுது. டிஜிட்டல் ரைட்ஸு போட்டி. சூர்யா சார் படம் அனௌன்ஸ் பண்ண உடனே வெங்கு அட்லூரி சூர்யா சார் அப்படின்னு உடனே வந்து போட்டி, உடனே வந்து ஒரு பெரிய தொகைக்கு அந்த படம் வந்து டிஜிட்டல் ரேட் போகுதுன்னா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவு அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இப்பயே வந்துருச்சு. கண்டிப்பாக சார். டேரக்டர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம், லக்கி பாஸ்கர்லாம் வந்து சூப்பர் படம்லாம் கொடுத்துருக்காரு. அவர் நல்ல ஒரு டேரக்டர். அவருடைய காம்பினேஷன் சூர்யா சார் வரும்போது அது ஒரு பெரிய ஹிட்டான படமாக மாறப்போகுது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம தொடர்ந்து நிறைய படங்களை பார்க்க போகிறோம் சூர்யா சார். எதிர் ஒரு சைடில் சூர்யா 45, அதர் சைடில் வெங்கி அட்லூரி படம் அப்படின்னு ரெண்டு படம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரும்னு எதிர்பார்க்குறேன். சூப்பர் சார். அண்டு இந்த படத்தில் தனுஷும் வந்து இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயங்கள்லாம் போய் அப்படியா வெங்கி அட்லூரி படத்தில் அந்த படத்தில், ஏன்னா வாத்தி படம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் யாரும் கன்ஃபார்மாக சொல்லலை. இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கேமியோ ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட் 3ல் பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்த்தி சார் ஒரு சீன் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே தவிர அது தெலுங்கு ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நடக்கும், நம்ம ஊரில் நடக்குமா தெரியாது. பட் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் சொல்லலாம். ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அன்பு, நல்ல அன்பு இருக்குது சூர்யா சாருக்கும் தனுஷ் அவர்கள் மத்தியில். அதனால் நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் அது வந்து முக்கியமான ரோலாக அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்பெஷல் கேமியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு டேரக்டரால் நம்ம உடனே நம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த டேரக்டர் கார்னர் பண்ணி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, அவர் நடிப்பாரா, இவர் நடிப்பாரா, அவர் அப்படியே சாக்காரு, அப்புறம் துல்கர் வருவாரா அப்படின்னு கேட்பாங்க போல இருக்குது. ஏன்னா லக்கி பாஸ்கர் நடிச்சிருக்காருன்னு. அதெல்லாம் அது ஸ்டோரி இருந்ததுன்னா, அதில் ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான நடிகர் தான் வந்து கேமியோலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கதையில் ஸ்கோப் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேமியோவும் இருக்கணும். அந்த கேமியோ இருந்தால் அவங்க வருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சினிமா பற்றி ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.